சின்ன மணி குயிலே வாயில யாரு மியூசிக் பண்ணது உள்ளதான் இது பண்ணுங்க நல்லா வாயில வந்துடுறேன் தம்பி முத பீச்சியம் குயில் சத்தம் நீ வந்து இது ஒப்பு அதான் நீங்க வந்து இது சப்பு உப்பு சப்பு ரைமிங் வருதுல்ல. நீங்க அடுத்த வருஷம் பப்புன்னு போடலாம். நான் அப்பள கம்பெனிக்கு வேலைக்கு போவா, நீங்க எக்கோ வயசு தம்பி நல்லவள்ள வந்து இன்னும் உனக்கு தம்பி சிறுசா அப்படிதான் மியூசிக் ரெடியா? நீங்க வந்து அப்படியே தேடணும். அந்த விஜயகாந்த் படத்துல சட்டியை இங்க காய போட்டுருக்காங்க. வாய்ப்பு இல்லை. அப்புறம் தங்கச்சி குறும்பு தெரிச்சு போவோம் கட்டாளி மலை. இந்த சின்ன மணிக்குள்ள நீ பிடிக்காத விஷயத்தை பத்தி பேசாது. இப்படி தேடக்கூடாது. சந்திரமதி மாதிரியா அப்பா அம்மா ஒரு எஃபேட்டோட. ஆமா புடுங்க டீ சாப்பிட்டுக்குறாங்க. சின்ன மணி குயிலே தரதர 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 கடரதர அத்தா கண்ணை உர்றாரறேன். ஏலே நீ வாயில இல்லடா, நீ பீசியா, நான் கையில தரதர நீ குயில் மட்டும். வேற ஏதாச்சும் நாக்க ஒட்ட அறுத்தே வருவேன். தம்பி நீங்க வாவோட அல்றே இல்ல, நீ ஒண்ணுமே செய்யல. வந்திருந்து என்ன செஞ்ச? ஒன்னே தாத்தா குந்தாணி மலை அங்கிட்ட ஓடி தேடணும். ஒழுங்கா நடிக்கணும். நான் பேக்ஷாட்டு காந்த அடிச்சு போறேன். அப்புறம் சின்ன மணி குயிலே குயிலு 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 உருக்கிட்டான்டா. நீ நக்கல் மயிர் பண்றியா? ஓடி ஒரு எஃபேட்டோட பண்ண மறுபடி மெல்ல வரும் மயிலே இது என்ன வேகன்னா நரம்பு தலைச்சி. அதனால நான் எதுக்கோ வச்சிருக்கேன். நக்கு எங்கே ஜோடி என்னடா கப்பு சுப்புன்னு கிடக்கு சடங்கு வீடு மாதிரி. ஏதாவது எஃபேட் பண்ணுங்கடா. அக்கா மகன் வந்துட்டானே தம்பி. ஆடா கட்டலா நான் போறேன் தேடி, நான் சாமிய வேண்டுறேன் கண்மணி கண்மணி. கராட்டை அடிச்சு விட்டான்டா கொத்தனார் மையன். இந்த ஏழை ஒரு நாயம் வேணாமாடா. இந்த பாட்டுக்கு என்னைக்கடா கராட்டை அடிச்சாங்க? இந்த பாட்டுக்கா கரெக்டா வாசிங்கடா. குயிலுக்கு போ பிஆர்சி மாதிரி அடிக்கிறான்டா ஆர்னு. கரெக்டா வாசிங்க நல்லா இருப்பிய. குயிலுக்கு போ ஏ மக்க ஏ ஏ ஏ அச்சுக்கு ஏ குமுக்கு ஏ ஏ ஏ ஏ உன்னை எங்கனே ஒரு மட்டைக்கு பார்த்துருக்கேன். கரெக்டா கண்டுபிடிச்சாப்லையா? ஏலே அவங்க அடிக்கிற நல்லா குத்துறா இருந்தா தன்னுக்கு தன்னுக்கு. தம்பி நீங்க எந்த ஊர் செட்டுப்பா? ஏற்கனவே இருந்தா அதான்டா பிரச்சனை கடந்து போயிட்டாங்கடா. வாடிப்பட்டின்னு சொன்னேன்னா உங்களை குனிய வச்சு பிளேட கிழிச்சு விட்டுருவேன். ஏய் அத்தா கொம்மாத்தா மகளே சொல்லுங்க குப்பாத்தா மேனே. மெதுவா அவன் ஓன் நினப்புல நோன்றானா? ஏன்டா நல்லா தானே இருந்துச்சு. மெதுவா தந்தி அடிச்சானே ஏ மச்சான். இம்புடுதானா? அவங்க வாசிச்சத அம்புடுதானே. இத கலட்டுவீங்களா? ஏய் எதை கலட்ட சொல்ற? கலட்டுங்க. அதுல அரும்பாரா இருக்கான்னு பாப்போம். நல்லா கலட்டிட்டு ஆடுனேன்னு வை. அக்கா பக்கம் மேடை தாங்குமா? நீ மட்டும் இதை கலட்டு. இந்த மேடை இவங்க சாக்கலைன்னா நினைக்கல சாச்சு உன்னைய போட்டு அமுக்கிட்டு இருப்பாங்க. எங்களை பூரா செருப்பிட்டு அடிச்சு அவன் கட்டையெல்லாம் வித்துருவேன். இவன் மைக்கிட்டே போட்டு இது பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணுவானே அவனுக்கே தெரியல. அவன் மைக்கு போதெல்லாம் கண்ணங்க எல்லாரும் டீ சாப்பிட நக்கல் மயிர் பண்றீங்களா?
ஏன்டா நான் உசுரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கேன், இவங்க பெரிய என்னமோ கொடைக்கானல்ல தாலி அலிமுனுக்கு வந்த மாதிரி. ஆம்புலன்ஸை கூப்பிடுவோமா? நீ பொத்து மயிர் மாலை. ஏய் எங்க பொத்துறது? ஆ எங்க பொத்துறது? சொல்லக்கூடாது ஆயி. கரெக்டா பழக்கம். நீ என்ன பொத்துறது? நீ மட்டும் பொத்த சொல்லு. அவன் கையை அலசிக்கிட்டு எங்க அலசிட்டு? துண்டு தலையாணி போர்வ லாரி டீப்பு. லாரி டீப். ஆனா பழனி மையம் நீ இழுத்து விட்டு போறேன். இந்த இருக்காரு அதே கப்ளிக்கு அதெல்லாம் போய் கைகிட்ட குத்துறோம்னா தலையெல்லாம் உதிரும். கோகிலா வாய். கோகிலா என்னங்க? கொஞ்சமாவது ஒரு அழகு வட்ட உள்ள ரொமான்ஸா இருந்தா ரொமான்ஸ். அப்ப இருந்து பாக்குறேன் என்னமோ தீபிட்டியாஜ் கம்பெனில வேலை பார்த்தவன் போல மாதிரியே ரொமான்ஸ். அதாவது வந்து ரொமான்ஸா சிரிப்பு வாய்ப்பில்லை ராஜா. வாய்ப்பு இல்லைன்னு அவர் சொல்றாரு. அவர் தானங்க இவரா எவரு? பெட்டிக்காரான்ட்டேன். வெட்டிக்கிறது. உள்ளதே எல்லா குடும்பத்திலும் என்ன அப்படித்தான். ரொமான்ஸா சிரிக்கணும்? ஆமா. நீங்க பாடுங்க. ஒரு தேவதை. வாவ் நைஸ் வாய்ஸ். தங்கச்சி முதுகுல வந்து விளக்க மாட்ட அடிச்சே விடுங்க. அப்புறம் முதுகுல தொடச்சுக்கிட்டு லேசா எச்சிய தொட்டு வச்சு அறையுவேன். சரி, வேற மாதிரி சிரிக்கணும். நல்லா ரொமான்ஸா தெரியாடா. ரொமான்ஸா. பூபானை ஏட்ட இது எவனா காந்தல் செஞ்சிருக்கேன். நான் பெரும்பாலும் ஏன்டா வாலிமை குறைக்கிறேன், கொஞ்சம் வாலிமை வை. பொட்டாட்டியை போட்டு டோட்டலா நோண்டிக்கிட்டே இருக்கிற. இன்னும் கல்யாணம் ஆகல நோண்டுறேன். சரி அதை வேணா கழட்டி வச்சு நீ படுவேன். பல இடத்துல நெகக்கீரல பண்ணி விட்டு போயிடுவேன். இப்ப ரொமான்ஸா சிரிக்க. நான் பெரும்பாலும் சொல்லுங்க. பெண்களை நோத்தா கொம்பா சொல்ல மாட்டேன். நானும் ஆம்பளைல கொம்மா கொப்பா சொல்ல மாட்டேன். ஏன் சொல்லி பாருவேன். ஏன் நீங்க சொல்லி பாருங்களேன். நாக்கு போடு துடியா உன்னைய கம்ம குட்டிலே அரைஞ்சிருவேன். எங்க உங்க அம்மு கூட்ட காட்டு முடியல. எப்படி வத்தியா இதெல்லாம் மோப்ப சத்தி தான்டா. கோயிலா என்ன? அடுத்த பிரவீன் ஒன்று இருந்தா நீ எனக்கு கிளியாஞ்சட்டியா இருக்கணும். கிளியஞ்சட்டின்னா என் தம்பிகளுக்கு தெரியும். நான் தாயக்கட்டையா இருப்பேன். தாயை உருட்டி விளையாடுவோமா? நான் தாயக்கட்டை, நீ தான் பழகா. நாயை துவஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா குத்திக்கிட்டே இருப்பேன். அப்படியே தள்ளி போனா கூட தாயம் இருத்தாயம் 2 முத்தாயம் போட்டு குத்திக்கிட்டே இருப்பேன். அப்படியே 12 தடவிக்கிட்டே தான் இருப்பேன். தம்பி நீங்க பண்ணுங்களேன். நான் எரிச்சல கலப்பாத. இவன் வேற உயின்னு மூட்டத்தில் உள்ள சங்கு மாதிரி ஏன்டா அந்த பாரு. தம்பி இதை பாரு தம்பி, புத்தி வரட்டும் உனக்கு. நல்லா தடவுத்தா ஒரு 30 ரூபாய்க்காவது செய்யுமா. வர வர ரொம்ப கேவலமாக போகுது என் நடிப்பு. பொம்பளை பூரா நெருங்க மாட்டேன். நான் யாரை செய்யறது? கலைமணி சும்மா இருக்கியாப்பா? இல்ல பேசாம இருக்கியாப்பா? நான் நினைச்சேன் இன்னும் போற காலத்துல தம்பி நமக்கு எதுக்குடா பொம்பளை மாத்தி மாத்தி குனிஞ்சுக்கிறோம். குனிஞ்சுக்கிட்டு ஆவியம் மனிதாவியம் விளையாட முடியான்ட்டேன். உசிரம்பட்டில இருந்து செக்ஸா தானே கேட்கிறேன். வாடா என்னப்பா வரக்கூடாது. இது பந்தாட்டம் தம்பி. விறுவிறுன்னு கேட்குது தம்பி. சூத்து என்ன காத்து வரக்கூடாது. என் தம்பிகளுக்காக நல்லா பாருங்க தம்பி. உங்களுக்காக அண்ணே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மூட ஏற்றி விடுறேன். கழுப்பு கழிக்கிறேன்னு அப்போ நீ வரலாமே. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வரலாம். வாடா ஏண்டா கொள்ள தூரத்துக்கு வரணும்னா அறுத்தா கொடுக்க முடியும். கோயிலா ஏய் புச்சு லொல்லா ஒரு தங்கல் ஏற்பாடு பண்ணுவா. இல்லை ரூம் போட்டு தர்றேன்னுட்டேன். ஏன்னா எத்தனையோ பொம்பளை பார்த்துருக்கேன். ஒரு சில பொம்பளைலாம் எத்து பல்லு முண்டையாக இருக்கும். ஆனால் அதையும் விட மாட்டேன். அதையும் நான் கீர்த்தி சர்வீஸ் ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு பேசுவேன். அப்ப என்னையும் அப்படித்தான் சொல்றேன். நீ அலையிடி ஏம்மா. அந்த ஆடி 3வது ஃப்ரீயா இருக்கியா? முடிஞ்சா அடுத்த வருஷம் நான் சும்மா வரேன். மற்ற ஆம்பளை மாதிரி நினைக்காத. நான் ஒல்லி கிளினிக்கு மட்டும் சட்டை கிட்ட போட்டுட்டு வாங்க, சும்மா வராதீங்க. சும்மா வருவேன். அப்போத்தான் கட்டலாமன்னு தூண்டி ஓடுறதுக்கு நல்லா இருக்கும். என்ன சொன்னாலும் இந்த மிருதம் சிரிச்சுக்கிட்டே இருக்காத்தா. வாடா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை கூட ஆகல. அப்புறம் என் தொப்புள்ள சுருங்க இருந்துச்சு.
அம்மா தழும்பா? ஏய் ஏய் கல்யாணம் ஆகலங்கற என்ன அம்மா தழும்பா? எனக்கு ஒரு ஈத்து ஈன முடியுமா? அப்படின்னா யோ யோ ஓல்டு மேனு வெளுத்து புடைய புடிச்சு சுண்ணத் பண்ணி விட்டுருவே தெரிஞ்சுக்க சாக்கிறத. அதை பிடிப்பேன்னு தான் அவர் இப்படி உட்காந்துருக்கார். சை அதை மட்டும் நீ புடி. அவர்கிட்ட சொத்தளி நான் தல்லைன்னா என்னை சங்கு அறுத்துருது. உங்ககிட்ட இல்லை. அது பழைய வண்டிமா. என் தம்பி பூரா என்ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கிருன்னு ஏற்றுவாங்க. 120 தான். தாத்தாவே எவ்வளோ நேரம் எடுப்பீங்க? சடக்குன்னு பெட்ரோல் இல்லாமல் நின்றுக்குறாங்க. ஆ ஆனால் அது அப்படி கிடையாது. திணறும். ஐயோ திணறும் சோக்கு புகையும் சைலன்சர் அடக்கிய நீ கடைசி வரைக்கும் வாயை வச்சு தான் வாழ்த்தி போல. ஏய் முருகாக்கரை உடனே கொளுத்து புடிய பார்த்துக்க. என்ன வாயை வச்சு பிழைக்க சொல்ற? இல்லத்தா நான் அவரை ஒன்றுமே சொல்ல வாழ்த்தி புந்தேன்னு சொன்னேன். ஆனால் ஓ ஆங்கில் ஊரா ரீப்பர்லேயே இருக்குமே. கொல்ல பண்ணிடுவேன். எங்கள் அண்ணனுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு. அடுத்த வருஷம் வந்துங்க நான் உட்காந்து சிரி யோசிச்சு வந்து 27 இங்கே ஒரு ஓரின சீர்கையில் ஈடுபட்டாங்க. இவங்க புடஞ்சிட்டாங்க. இல்லை இவங்க என்ன அப்படி கிடக்காங்க. என் தம்பிய ட்ரம் செட்டாப்பா? ட்ரம் செட் வாசிப்பீங்களாடா? வாழ்த்துக்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள நாடக கலை மட்டும்தான் பெருமை உயர்வு என்று நான் எப்பொழுதும் பேச மாட்டேன். எல்லா கலைஞனும் கலையும் நல்லா இருக்கு. என் தம்பியெல்லாம் அசுர தொழிலையா ஐயா. நான் ட்ரம் செட்டு பார்த்துருக்கேன் தம்பி. ஒருத்தன் வயிற்றுக்காக சில தம்பியெல்லாம் பார்த்தா சேரெல்லாம் அடிக்க போட்டு கல்லில் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி தம்பி. கோயிலா என் தம்பியை தான் நம்ம கல்யாணத்துக்கு ட்ரம் செட் அடிப்பாங்க. ட்ரம் செட்டை வச்சுட்டு அப்புறம் அடிப்பாங்க. சீரட்டு கீரட்டு அடிப்பாங்க. ரொம்ப இதெல்லாம் பேசாத. மற்ற பப்புன்னு மாதிரி உன் இடுப்பை தொட்டிருக்கனாடி. உன் காலை கூட நான் தொட்டது இல்லடி. ஆனால் எவனுக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அவன் மட்டும் கிடைச்சான்னா ஒரு நாள் ஃபுல்லாக அவனை வந்து கத்திரிக்கோள்கிட்டே நறுக்குவேன். கத்திரிக்கோள்ட்டனா என்னைய பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதே ப்ளீஸ். கடைசி ஒரே ஒன்று கேட்கவா? என்ன? உங்கள் முதுகில் ஒரு முத்தம் கொடுத்துக்குறோம். ஏய் என்ன எல்லாரும் கன்னத்துல கேட்பாங்க நெத்தில கேட்பாங்க, நீங்க முதுகுல கேட்குறீங்க. அதில் தான் உன் புருஷன் கொடுத்துருக்க மாட்டேன். எனவே வரும்போது போதையில் தான் வருவேன். நீ வாய்ப்பு இல்லை தம்பி. அப்படியெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நீங்க வந்து தப்பு கணக்கு போடாதீங்க. தொடவே இல்லையா தம்பி? கலை வந்து மருது நொறுக்கி போடவே பார்த்துக்க. தம்பி நாடகம் முடிச்சு எங்கிட்டு போவீங்க? தம்பி உன்னை காலியா வீட்டில் கதற உன்னை செருப்பிட்டு அடிக்க. அவதான்டா கோயிலா? நான் உங்க அண்ணன் கோப்தாங்கி காம வெறியில் என்ன வச்சிட்டான்டா. அத வெறியில் முண்டைக்கு மாலை கண்ணு. என் ஸ்டூடெண்ட் வர போறாங்க. கைதட்டலாம். ஆய் வீண்டு வாங்கி அவங்க வந்து சும்மா நிற்பாங்க. அப்புறம் அங்கிட்டு போயிட்டு அவங்க விலங்கலையே இவனாவது நடிச்சிருக்கலாம்னு மண்ணவாரி தூத்துவேன். இப்படித்தான் ஒவ்வொரு ஆளாக உசுப்பேத்தி விடுற. என்னையை பொறுத்தளவு கலை யாருக்கும் சொந்தம் இல்லை. கலையிலே வழி மட்டும்தான் காட்டுவேன். ஆனால் வந்த வழியை மறந்தாங்கன்னா வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது. உண்மை தானே? இப்படி நீங்கள் கத்தி உசுப்பேத்தி விட்டுறீங்க. கடைசியில் என்னை தூக்கி தொடத்தண்டி வச்சிடுறாங்க. நான் திங்க முடியாமல் உமட்டி வரேன். காத்தடிச்சு கதவை தோறடி உள்ளுக்கு வாரே. எப்படின்னு என் மேலே தான் தப்பு தம்பி. உங்கள் மைசர் நல்லாத்தான் இருக்கு. எங்களுக்கு வாய் சரியில்லை. ஏன்னா மருதானியை திண்டு விட்டேன். சேலாம் போய் வரேன் உனக்கு ஜிலேட் ஒன்று வாங்கி தரேன். ஆனா உன்னா போட்டு தரண்டி நீ அவசரமா எழுதிக்கிட்டு பள்ளிக்கூடம் வாடி. அவர் மாங்காய் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு திண்டுக்கல்ல. அதுதான் ஊறுகாய் உப்பு பார்க்குறாரு. தம்பி அது மாங்காய் கிடையாது, எலும்புச்சம்பளம். ஐயா தாத்தா நீங்கள் வேணா போய் அங்கே இருங்க. ஒரு உள்ள வந்து பிறந்தவொடனே நான் வந்து பார்க்குறேன். கிழுக்கு வாங்கிட்டு வரேன்.
தம்பி ஆனா இவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன். இத்தனை எந்த இடத்துலயும் ரோமம் வளராது. ரோமத்தை நக்கிய காளிப்பையமேனே இங்க வாப்பா இலை. ஒரே ரோஜி நான் புருஷங்கிட்ட உருவாத குறையா எல்லா பிள்ளைகளையும் கும்பிட்டு விழுந்து நாடகத்துக்கு கூட்டு வந்தான். நீங்க கட்டி பிடிச்சி இப்படி நாக்க நீட்டினா எவ வருவா? சரி கெட்ட போட்டு வந்தியது என்ன? நாம கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கேன். ஏன்டா சாமி கும்பிட பார்க்கறது? கை தட்டலாம். நான் கூட நாக்க நீட்டும் போது வேற ஆங்கிலம் நினைச்சேன். நாகம்மா பாம்புன்னு சமாளிச்ச வார்ப்பு. ஆனா நீ வந்த வேலை வேற போகுது. தூக்கு சட்டிய தூக்கிக்கிட்டு மொப்பம் பூட்டிட்டா அதுல என்ன இருக்குதுன்னு கண்டு பூட்டிட்டா வாணிம கண்டு விடுறான். அடி கருமேக கூந்தலுக்கும் அடிவோம் கால் கொலுசு சத்தத்துக்கும் அடி வடியாம வடியுதடி அடி உனக்கு வடியாம வடியுதடி. அதை வாங்கி குடி. ஆஹா உப்பு கைக்கும். சரி கொஞ்சம் போல மண்டோலம் போட்டுக்கிறேன். ஒரு 1/4 லிட்டர் கொடுக்கா. அடி வடியாம வடியுதடி உனக்கு வேர் வரம்ப வடியுதடி கொஞ்சம் வடியுதடி. அடி பார்க்கத்தானே இவ நல்லா இருக்கா. இவ என்னைக்குத்தான் பாடுவேன் நான் பாடுவேன். என்ன ஒரு வாரத்துக்கு பாடிக்கிட்டு இருக்கேன்? என்ன பெரிய உண்மையானே பிள்ளைய வர்ணிச்சு பாருங்க ப்ரோ. பெரிய சாணி அம்மா செத்து போச்சு. அடி பார்த்தா பாகட்டுதடி உன்ன பரசம் போட சொல்லுதடி பரசம் போட சொல்லுதடி. ஏய் 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 மேஜை காட்சி பாக்குறீங்களா? சொல்லி கொடுத்து ஒன்று மறந்துடுறாங்க. ரெடி எல்லாரும் பாருங்க. இப்படி இருக்கா? இப்போ பெருசாக்கிடுவேன் பாருங்க. எல்லாரும் இங்கே கவனிங்க. இதை பாருங்க. திஸ் நீக்குறோம். ரெடியா? சேக்குன்னா ஆட்டணும். கமான் உள்ள போ, ஆடிக்கிட்டே போ, கை தட்டலாம். சர்க்கஸ் தான் இந்த மாரிலாம். இது பாருங்க. இப்போ ஒரு பட்டன் நமக்குன்னா தட்டிய கீழே ஓடும். இன்னொரு பட்டன் நமக்குன்னா அதை கையில் எடுக்கும். கீழே டவுன் டவுன்னா முண்டை டவுன்னா இப்படி வச்சு கீழே போடு. என்ன நீ வேணாம் வயிறு மணி இறக்கி இப்படி டவுன். இந்த சுச்சி அமுக்குன்னா 100 வேகத்தில் உள்ள ஓடும். நீ அமுக்கவேலே. அது என்னது? அது கிரைண்டர் சுச்சி. என்ன சொல்றீங்க? ஏ வந்தானு வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயல தாண்டி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி. இது என்னதியா? பேசுமா பேசாதா? என்னன்னே எனக்கு தெரியல. நான் தான் வாத்தியாரு. ஒரு வாரத்தை பேச சொல்லி அந்த குரல் எப்படி இருக்குன்னாச்சு கேட்குறேன். இப்போ ஒரு மேஜிக் எல்லாரும் பாருங்க. 2 பேரும் இப்போ பாருங்க காற்றை பிடிச்சிக்கிட்டு 100 வேகத்தில் ஓடுவாங்க. உரு
கொலக்கேசில் இன்னைக்கு நாகம்மா கோயில் பூஜாரி உள்ளவா போறாரு. அடி பல்லாங்குழியாத வாடி நீ தாண்டி எனக்கு ஏத்த ஜோடி பல்லாங்குழியாட வாடி அடி நீ தாண்டி எனக்கு ஏத்த நீ தாண்டி எனக்கு ஏத்த ஜோடி ஊசு முண்டை கிழிஞ்சவன். என்ன சொல்ற மட்ராஸா? கச்சகட்டி இசை பேரரசு விவேக் ரேடியோ சார்பாக எனக்கு 501 நன்கொடை வழங்கியிருக்கிறார். நீங்க ரேடியோவுக்கு என்ன வேணும்? அவ மைனா, உண்மையில மைனா. ரொம்ப நன்றி தம்பி. அண்ணே நல்லா இருக்கியா? இன்னொரு 500 விடுவேன். சார் 500 கொடுத்தியா? கச்சகட்டி இசை பேரரசு விவேக் ரேடியோ சார்பாக இந்த கேமரா தெரியல, ஆன் பண்ணிக்க பங்காளி. கச்சகட்டி இசை பேரரசு விவேக் ரேடியோ சார்பாக 1 அல்ல 2 அல்ல ரூபாய் 501 கொடுத்து சிறப்பு செய்திருக்கிறார்கள். கச்சகட்டி விவேக் ரேடியோஸ் உரிமையாளருக்கும் பணிபுரியக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். இப்போ 600 பேசியிருக்கேன், 100 விடு. கிளைகள் கிடையாது, ஒல்லி லேகியம். இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப். சூப்பர் சூப்பர். மக்கள் மனதில் ஒரு நடிகனுடைய பெயர் நின்றாலே அவன் வாழ்க்கையில செய்து விடுவான். ரொம்ப நன்றி தம்பி. ஆனந்தராஜ் இங்கே டான்ஸ் ஆட நடித்திருக்க அன்பு தங்கச்சி. அது நீ சொல்லக்கூடாது, புரிஞ்சு என்னை வெட்டுவேன். கோயிலா அவர்களுக்கு பொன்னாடை ஒத்துக்க வரக்கூடாது. போட்டாச்சானே பப்புளுக்கு அப்புறம் போட்டுக்கிறோம். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி ஒருத்துக்கு கௌரவப்படுத்திய இந்த வந்துட்டார் பட்டிமன்ற பேச்சாளர் அன்பு சார்ந்த மறக்கவே முடியாத ஒரு போன வருஷம் நான் தான் வந்தேன். எனக்கு இந்த ஊர் எங்கன்னு தெரியாது. நீங்கள் நம்ம தினசரி வந்து வீடு விடா மளிகை சாமியான் போடுறது மாதிரி மறக்கவே முடியாது, மைத்த பொறுங்கவே முடியாது. என்ன பேசணுமோ அதை பேசு, அப்புறம் ஊழலை எடுத்துக்கிட்டு அறையவேன். அன்பான அதிக பாசமான வாரி வாரி வழங்கக்கூடிய ஆமாம், இந்த தொகுதியில் எம்எல்ஏவுக்கு 2 பேரில் நின்றாரு. ஏல என்ன பேசணுமோ அதை பேசு. மூளையை வளர்க்க சொன்னால் மதுரை வளர்த்துக்கு தர்றேன். வந்தோர்களை வரவேற்கும் வந்த உரலா என்னடா சொல்ற? என்னடா சொல்ற? இந்த கிராமத்தை நாடி வருகின்ற அத்தனை அன்புள்ளங்களையும் சிறப்பான சிரித்த முகத்துடன் வரவேற்று இங்கே பூப்புனித என்னடா பூப்புனித நீராட்டு விழா சடங்கு காதுகுத்து போன்ற விழாவிற்கு ஒளி ஒளி அமைப்பு டீ பிளேட்டுகளா சாப்பிட நேரமாகிவிட்டதா? கிராம் இல்லை என்ன சொன்னமோ அதை சொல்லு. ஆனந்த குனிய வச்சுட்டு காந்த விட்டுருவேன். எங்களுக்கெல்லாம் பொன்னாடை ஓர்த்தி கௌரவப்படுத்திய அன்பு சார்ந்த அன்பு ஐயா நாகம்மா கோவிலினுடைய சிறப்பானதொரு பூசாரி. ஏலே நாகம்மா கோயில், அந்த கோயிலே வழிபடக்கூடிய இங்கே இருந்து ஆன்மீக பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த பூசாரி ஐயா, அந்த அம்மா, அந்த ஆன்மீக என்ன மீன் ஆன்மீக ஆன்மீக பணியை ஈடுபடும் பூசாரி ஐயா அவர்களுக்கு பனி கிடையாது, ஹீட்டு. நீ ஒன்றுமே சொல்ல, நான் அரைஞ்சு விடுறேன். சரி சரி இப்போ கரெக்டாக சொல்லு, மொட்டையா சொல்லு. துண்டு ஓட்டவருக்கு நன்றி. போதும் மாமா, நீங்கள் வீட்டுக்கு போங்க மாமா. கொஞ்சம் வர சுடிதாரை தூக்கி போட்டு வந்திருக்க, உன்னை வச்சுக்கிட்டு இங்கிட்டு பார்த்தா பாடி பொட்ட புள்ள வெளிய பாடி வத்த நோகடிச்ச கிளிய.
போய் அந்த மேகி சாப்பிடுங்க, அப்பா வர்றேன், போங்க போங்க போய் போமுண்ட. ஏற்கனவே வாயை அப்படித்தான் இருக்கேன், இதில் மிமிக்கிரி மயிர் வேற. சிங்கனுக்கு சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட ஆட வந்த மேடையில பாட வந்த உன்னை பத்தி அழகாக நான் தானே இங்க தானே. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்ல நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுக வல்ல. துன்ப ஒரு வேலையில சிரிங்க. எப்படி ஓடு பாரு வெறி நாய்க்கு வார். இருங்க மாமா, அம்மா போட்டோம். கத்து கொடுத்த வாத்தியாருக்கு ரோலிங் ஷாட்டா? சூப்பரா பண்றாப்ல. ஒன்னே பண்ணாத வரைக்கும் நீ சந்தோஷப்படுத்தா? உனக்கு பண்ணவா? பண்ணக்கூடாது, ஆய் தப்பு. மெதுவாத்தம் பண்ணுவேன், அழிக்காது. தம்பி நீங்கள் தடுப்பூசி டாக்டரா? மருந்து வச்சிருக்கேன், மல்லிகைப்பூ அதை கசக்கி அதில் தடவிட்டு அழிக்காது. ஆனால் இந்த காலித்தனமான வேலை நல்லா பார்ப்பேன். ஏன் உஜாருன்னா உஜாரு, உங்க ஓரஞ்சாரம் உஜாரு. உச்சாருன்னா உச்சாரு வர்றக்கார உச்சாரு. கைதட்டு கொடுக்கலாம்ப்பா, அவங்க சிரிக்க வைக்கிறதுக்காக இந்த மண்ணெண்ணெய் ஊற்றி தான் தீ குளிக்கலை. ஐயா அது என்னங்க வந்தலேருந்து குரங்கு எஃபெக்ட்டுக்கு மேலே தாண்டவே இல்லையே. இப்போ பாருங்க, நல்லா எல்லாரும் பாருங்க, இந்த சூடத்தை அவர் அமர்த்தக்கூடிய சக்தி படைத்திருக்கிறார். அமர்த்துங்க. சரி, காமெடி நிற்கலை போ. அது அவங்க கிரகமோ என்னமோ அதுவும் அமர்ந்துருச்சு. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு அடிப்பு உலகதடி நடி முக்குத்தி மாணிக சிவப்பே என்னடா கும்பல கூட்டு வந்திருக்க? கிட்ட போயில கண்டாலி முட்டை வெளியே போ. ஏக்கா வாக்கா கொஞ்ச நேரம். அது எப்படி அம்மா அந்த வசனம் சொல்லாட்டா உங்களுக்கு தூக்கறா? அமைச்சு விடுங்க ப்ரோ. என்ன ப்ரோ? மை ஸ்டூடெண்ட் என்ன 500 ரூபா செலவுக்கு தரேன், சும்மா சொல்லல. 500 ரூபா கொடுத்து உன் தாய் மாமனை தாய் மாமன்னு சொன்னது தவறு தான். ஆனால் எனக்கு மன்னிப்போம் மன்னிப்பீங்கன்னு தெரியும். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாயை தரேன், ஒரு தடவை மட்டும் வச்சு. நீ முகர்லே முடிக்காத. கோயிலா 1 மணிக்கு மேலே சாமியை ஊரான் தெய்வம் வேட்டையாடக்கூடிய நேரம். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே இறங்க போகுது. நீ மைசெட்டை கூட ஆஃப் பண்ணி போடு. கொஞ்சம் வாலி மை ப்ளீஸ் ப்ரோ, கேட்டால் காத்துண்டுவேன். அதை உன்னை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். வாழ்த்துக்கள். விய்யின்னு விசிறு வந்தால் என்ன தெரியுமா காரணம்? கரண்ட் பிரச்சனை. கரண்ட் இன்னைக்கு சுத்தவத்தம் இல்லை. அது ஐசை அமைக்கவில்லை, கோயிலாவை நினைத்து அமுக்குது போல் அந்த கருவி கோக்கிக்கான் கோக்கிக்கான். அமைதியா இருங்க. நீ அடி, ஐஸ் கம்பெனி அடிங்கப்பா. அந்த பத்தியா கோயிலா? ஏ கோயிலா இமயமலை எத்த தண்டியோ? இதில் எது அருவா எது மனுஷன்? முறைச்ச மணிக்கு நெல் பெரிய கருப்பு என்ன முண்டை தூண்டி முள் மாதிரி.
டேய் அசையக்கூடாது, முறைச்சு இல்லைங்க. என் தலைவன் டியூட்டியில் கரெக்டாக இருக்கியா? பல எப்பா நல்லா வரலைங்க சொல்லுப்பா. சாமி இறங்கிருமே, அவ்வளோதான். நீங்கள் வாங்கிக்கோங்கய்யா. ஏய் இதுக்கு தானே உன்னை டைலாக் பேசக்கூடாதுன்னு கொண்டு வந்தேன். என்னண்ணா செஞ்சான்? அவன் மொண்டில் புண்ணு இருக்கு. உங்களுக்கு எச்சி வருதா? என்ன மனசு? அது டீப் மருந்து போட்டு போய் அம்மாவை கசக்குது வாங்கி. ஐயா கோக்கார முண்டை வாமுண்டை அப்படியே நிற்கணும், அசையக்கூடாது. நாக்க நீட்டு நீட்டி உள்ளவள் கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். மிஸ் நின்றுச்சுன்னா ஜென்ரேட்டர் போட்டு விடு. உனக்கு எவனா பிட்டு படம் காமிச்சிருக்காங்க. எவியாவில் ஸ்டார்ட் போடுறேன். அது நம்ம தான் ட்ரைனிங், நம்ம தான் போடுறது. அப்படி நீங்க சாட்சி. அவங்க நாக்க நீட்டு நிப்பாட்டிட்டாங்கன்னா அண்ணன்னு கத்திருங்க. அண்ணே பார்த்து ஏன்டா பயமுறுத்துறியா? என்னப்பா நீங்க சொல்லவே வேணாம். அவங்க நிற்கிறாங்க, நாசமாக போகிறாங்க. வேணாம்ப்பா. அங்கிள் வாத்தியாரை போட்டு தள்ளிட்டு அப்புறம் தெருவில் சூம்பி எடுத்துறீங்க. அண்ணே வேணே நிம்பத்தேன் சுச்சியா நிம்பத்தேன். தம்பி நீ வந்து இந்த பாலியல் வன்கொடுமை அவங்க பச்சை மண்ணு பாவம் ஒரு கைதட்டு கொடுக்கலாம் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. இது நானே நடிச்சு நம்ம பேர் வாங்கிட்டு அந்த காசை நான் வாங்கிட்டு போயிடலாம், என்னால் முடியும். இவன் ஒரு கஷ்டப்படுற குடும்பம். பாலமேடு இவனை பார்த்துருக்கீங்களா? இவனை அவங்க அப்பா அந்த சிக்கன் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க, வண்டி கடையெல்லாம். அவனுக்கு என்ன சொல்கிறது, கஷ்டப்படுறேன். இன்றைக்கி சொந்த வீடெல்லாம் கிடையாது, இது உண்மை. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் வந்திருக்கேன் அன்றைக்கி, உண்மை. ஒரு தகர சீட்டை போட்டு இன்னும் பட்டாலாம் கிடையாது. அது என்னைக்கு எடுக்க சொன்னாலும் எடுத்துகிட்டு போய் ரோட்டில் தான் படுக்க முடியும், அப்படி ஒரு சூழ்நிலை. இவன் நாடக கலை மீது ஒரு ஆசை. இவனுக்கு அதே மாதிரி தான். இவங்க அம்மா அப்பா கொண்டு வந்து அன்பாளையத்தில் விட்டு போயிருக்காங்க. நான் சொன்னேன் ஒரு கலை வந்தால் பார்ப்பேன், இல்லைன்னா அன்பாளையத்தில் இருக்கிற மக்களை பார்த்துக்கிட்டே அவன் இருக்கட்டும், அவனை ஒரு ஆளை ஆக்கி விட்றேன், அவ்வளோ. உண்மை தானே? அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், யார் பிள்ளையும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன், இந்த ஊர் சுற்றுறேன், சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்னு எவனாவது இருந்தான்னா கொண்டு வாங்க, உரிச்சிட்றேன்ட்டேன். ஆனால் திருப்பி இதே கிராமத்துக்கு வரும்பொழுது இந்த கிராமமே திரும்பி பார்க்குற அளவுக்கு உயர்ந்த மனுஷனாக கொண்டு வந்துரு. அவ்வளோ. காசு ஒரு மேட்ரு கிடையாது, காசு ஒரு விஷயமே எனக்கு கிடையாது. இந்த வந்துட்டார்ல அவன் வரணும்னு சொன்னது அன்பாளையத்துக்கு இல்லை, உன் ஆரப்பாளையத்துக்கு. ஆரப்பாளையத்தில் இருக்கடா நம்ம வீடு, அதுக்கு வர முடியும். கொஞ்சம் மிதிச்சு தாய் சாகாது, அதுக்கு தானே புழக்க போடுறேன்.
இப்போ நீங்கள் என்ன தம்பி உன்னை கொன்ன வைக்கிறேன், என்னை அருவாட்டை கூட வெட்டட்டேன். அங்கே எதுக்கு இருக்காங்க வேல்ராஜ் கேமராமேன்? காலையில் புட்டேஜ் பார்க்கும்போது நினச்சி அறையவே இல்லை. அரையும் போது நம்மளையும் கூப்பிட்டுங்க. நம்மகிட்ட ஒரு ஆப்பு இருக்குது, அதையும் அரைஞ்சு விடணும். அது ஆப்பு இல்லைங்க, வாங்கர்வா. அது எப்படி தம்பி பொம்பளை பிள்ளை கையை என்ன முண்டை வலச காலா இருக்கு. டேய் மண்டி ஓட்டு அருவா குடி, அவனை மறைக்காம மண்டி ஓடு. புருவ குட்டிய கடா இதுதானே ஒண்ணா, அது ஆனாடு ப்ரோ. அவன் மண்டி தான் போட்டான், அவன் கொண்டியே ஓட்டான். ஆனால் அந்த காலித்தனமான வார்த்தை எப்படி மாப்பிள்ள உங்கள்கிட்ட வருது? கையெடு கையடுறா. தொடக்கூட வர மாட்டேன் நான் வந்ததே அதுக்குத்தேன். நல்ல உள்ளாருக்கு அளவிட்ட உள்ள ஒரு தடவை மாந்து வாக்கு கூட வர மாட்டேன். நாகம்மா உனக்கு கண்ணு இல்லையா? தம்பி இரு. இதுக்கு மாடாச்சு தெய்வம் வந்து நிற்கிட்டே உங்கள் இடலை உங்கள் நேர்த்திக்கடனுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அல்ல கோயிலா கோகிலா, உனக்கு இது வட்டமாக இருக்கு. மாச்சி உங்களை சமாளிச்சுதே அந்த நிலைமையில் இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லி விட்டுறிய 3 பேரும். என்னம்மா சொல்கிறேன் அந்த நட்டுவாக்கலி? சாப்பிட சொல்கிறேன். யார? கோயிலா கொய்யா பழம் தோட்டத்துக்கு நீ வருவியா? ஆஹா வராது. ஏன்? இவங்க வீட்லேயே மரம் வச்சிருக்காங்க, அதில் 2 கொய்யா பிஞ்சு இருக்கு. இந்த உலகத்தில் வலிக்குதா? லேசாக தானே இது ஒன்று, அதுக்குள்ளே வலிக்குதுன்னு ஆன்னு சொல்கிறேன். இப்போ தான் பிள்ளையார் சொல்லியே போட்டிருக்கேன். இனிமேல் தான் ஆள் நம்ம அடிப்பேன். நீங்களே முண்டையனால செமக்க முடியலை. நான் பயந்தவன் எந்த திண்டியாண்டு எனக்கு கொஞ்ச நேரம் படபடன்னு வருது. அருவாளா கோயிலா என் தங்கமே ஆனந்து செருப்பு சத்துன்னு 3 அடி அடிச்சு போடுவேன். எதுக்கு எடுத்தாலும் போட்டு நோட்டிக்கிட்டே இருக்க. என்ன பொண்ணும் பூ மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அதே மெதுவாக தானே இது ஒன்று. என்ன மெதுவாக தானே இது ஒன்று. அப்போ பல வித்த காமிக்கிறாங்களாடா. எந்த புட்டேஜும் வீண் போகக்கூடாது, ஜூம் பண்ணி எடுங்கடா. காலையில் 2 பேர்த்தையும் சாட்டுக்கிட்ட உரிச்சிடுறேன். மக்கா தையல் மிஷின் வரைக்கும் வந்துட்டியா? தம்பி இந்த பழத்தை மட்டும்தான் ஏத்தன. அண்ணா எம்காருண்ணா உள்ள ஒரு பூவம்பழம் வச்சிருக்கான். அது பூவம்பழம் இல்லைங்க, இப்படிக்கான இருந்துச்சு வேண கட்டி. உங்களுக்கு படறதா மாதிரி தானே. கோயிலா ஐ லவ் யூ. கோயிலா இந்தா சொல்றாரு. இடையில வந்து ஆசை வார்த்தைகள்லாம் காட்டி. ஆமா நீங்க அப்படியே 12 கோடி பத்திரத்தோட தானே வருவிய. எதிர்கால வாழ்க்கைய ஏலே உளுந்த வடைக்கு என்ற சில்லறை கட்டது காரிய வீட்டில் அழுதுகிட்டு தெரிவேன். உன்னைய சீரழிச்சு விடுறதுக்காக நிறைய பேர் தெரியான். ஏற்கனவே நீங்க 3 பேர் சேர்ந்ததுலேருந்து நான் சீரழிச்சு தான் தெரிறேன். உன் வாழ்க்கையை நீ கெடுத்துடாத, என்னை நம்பு. கலக்கார கை தட்டு கொடுக்கலாம். சூப்பரா மாடு வாடியில விளையாடுது. ஏய் ரொம்ப பண்ணாத காளி கண்டாலும் எப்படி தெரியுமா காதலை பண்ண போறேன். ஏண்டா என்னடா கோவம்? ஏண்டா என்னடா கோவம்? என்னன்னு பேசணும்டா. 1 மணி நேரமா அந்த அருவா தூக்கிட்டு கை வர வலிக்குதுடா. என்ன மாமா பபுள் மாமா? ஏன் ஒன்று சரியெல்லாம் என்ன செய்ய? வா ஓடவா? பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குல்ல, அது ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா போறீங்களா? ரோசை பட்டினா மறுபடியும் பானிபூரிக்கு சாம்பார் ஊற்றுற மாதிரி ஆக்கி போடுவேன். அறுவலை தூக்கு.
சிலை யாரு? ஏய் சொல்றல தூக்கு முக்கு. ஏய் முறைச்சு முக்கு. அன்னைக்கு அப்படித்தான் முக்குன்னு சொல்லி 1.5 டம்மு வேண்டு வச்சுட்டேன். அன்னைக்கு என்ன நடக்க போதோ கண்டாலுமே தின்றுட்டு வேண்டியானா 1.5 லாரி கல்ற மாதிரி வேல்றேன். தம்பி உங்க நடிப்பு ஏற்கனவே ஒருத்தர் அரை வாங்கிட்டு உள்ள இருக்கானே ரமேஷ்காந்தோட மோசமாக இருக்கு. ஓவரில் ஆக்டிங் பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்கணும். சாங் ஸ்டார்டிங். தம்பி அவங்க 2 பேர்த்தையும் இந்த பிள்ளையை தொடாமல் பார்த்து நான் பத்திரமா கொண்டு போய் ஒப்படைக்கணும். தொட்டாங்கன்னா நான் சீனல் கொடுத்துறேன். எப்படி? நான் ஆடிச்சு உங்களுக்கு சாமி ஆடிடுவேன். அருள் வந்து. ஓகே சூப்பர். ரெடியா சார்? சாங் சார். செவ்வரளி தோட்டத்தில் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும். அன்னை மறந்துடு. என்னாச்சு? ஒரு நாள்ல எவ்வளவு செக்ஸ் வேர்டு பேசுறீங்கன்னா? செவ்வரளி தோட்டத்தில் பொண்ணு நினைச்சு செதுக்கிட்டும் பாடதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அரவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்பும் அடங்குதில்லை. எவ்வளவு நேரம் இப்படி நிக்கிறேன்னு பாக்குறேன். இரு நானே ரோசா. முண்டைக்கு நடுக்கம் கொடுக்குது. ஏ கேமரா. ஆமா ஒட்டகத்துக்கு சாணி எழுறாரு அவரு. செவ்வரளி காத்து காத்து. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு செந்துக்கட்டு வாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் அவங்க வாடுத்தானே நிக்கிறாங்க. உனக்கு என்ன ஏன் போட்டு காந்துற? இடையில இது ஒண்ணா இடையில ஜோலி வாக்கு தெரிஞ்சான்டா அவன். யாரா பண்ண மாட்டாங்க மாமா. மணி மாமா இந்த வாரு சிலையா அப்படியே நிற்கிறாங்க. நம்புற கடைசியில் உன் குடும்பத்தில் எது பண்ணி விட்டு போக போகிறாங்க. ஐயா கரெக்டாக பார்த்துங்க மாமா. மாமா பார்த்துங்க மாமா. அவங்க மாதிரி தான் நீ ஒரு அடிப்படுத்த முடியாது. ஆமாம் அவங்க மேலே எனக்கு கவலை இல்லை, உங்களை பார்த்தேன் கவலை இருக்குது. ஏன்னா நீங்கள் அப்படி ஒரு காளி முண்டவன். எனக்கு அக்கா வேணும். அக்காவை போய் நான் அப்படியெல்லாம் இது பண்ணேன்னா அக்கா என்னை பற்றி உனக்கு தெரியாதா? நான் உனக்காக அன்னைக்கு ஐஸவே கொடுத்தேன். எந்தோரோட அக்காவை எந்த அளவுக்கு தடவினாங்க? செவ்வரளி தோட்டத்தில் பொண்ணு நினைச்சு தெரிக்கிட்டோம் பாடதையா. அவ்வளோதான். என்ன கதவெல்லாம் திறக்கிறாங்க? ஐயா அவன் தூண்டி ஓட்டிருக்காரு, மிதப்பு கட்டையை பார்க்குறாரு. இந்தா என்னப்பா வந்து ஒரு ஓடு போட்டு போறியா? பாட்டு மறந்துருச்சே. எதில் விட்டேன்ப்பா? அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க அரவும் இல்லை, சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை. செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு சும்மா சும்மா ஆனந்து. அவன் கேரளா தகடு வச்சுக்கிட்டு இருக்காரு, அதை பூரா மந்திரம் செஞ்சு வெயிட் ஏத்துறாரு. இந்தா அவர் ஒரு வாய்ப்பு கட்டு வர்றாரு. கொட்டிக்கிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அன்னமே. அவ்வளோதான். இந்த முண்டை கடைசி வரைக்கும் நான் சாணி வர மாடு மாதிரியே நிற்கிறேன். ஏய் இங்கிட்டு திரும்பி சிலையா நில்லு. செவ்வ இல்லை எந்தோட சிலை சொன்ன உடனே கேட்டுச்சு.
செவ்வரளி தோட்டத்தில பொண்ணு நினைச்சு தெடிக்கட்டும் பாடதம்மா இந்த மனசு. ஒரு சுகம் இருக்கும், சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொண்ணு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு இந்த முண்டை கிடக்குறேன். சூப்பர் சூப்பர், ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர். அதேன் அந்த தம்பி அழகாக பேசுகிறேன். குருநாதர் முதுகில் சாத்தி வச்சு அடிச்சாங்க வருது. இதுக்கு மேலே நான் அடுத்த பிரிவில் நான் என்னத்தை சம்பாதிக்க போகிறேன்? போதும் போதுமையா போதுமையா. ஐயா ஐயா, நம்ம ஒலிம்பிக் போட்டியில் அலுமினியம் வந்துட்டாரு. அந்த கோப்பையை வீட்டில் வச்சுருக்காரு இவர். அந்த முண்டை உள்ள சட்டி வரலையாடா, உள்ளே போ. அண்ணே வாங்கண்ணே, இந்த பொண்ணாட ஒத்து கொடுங்கண்ணே பப்புளுக்கும். அது நீ சொல்லக்கூடாது, அவர் போட்டால் நீ பறிச்சுக்கிறோம் போலையே. அது என்ன வழக்கம்? அவன் நாளிலிருந்து ஆடு மேய்க்கத்தான் போடுவேன் என்பதே பப்புல் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடித்து கொண்டிருக்கின்ற சின்னக்கீரி அவர்களுக்கு கருச்சாமிக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. இந்த மப்டியில் தெரியாம பாரு. ஏ பேசுவேன். ஹலோ, எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய என்ன ஊரு? அறந்தாங்கி. அறந்தாங்கி கிராம முள்ளுவாங்கி அந்துவோங்க முள்வாங்கி கிராமத்தார். ஏலே ஏன்னா இது என்ன ஊரா? குட்லாடம்பட்டி. குட்லாடம்பட்டி கிராமத்தாளருக்கு நன்றி. நான் அந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆமாம், கவட்டில் பொண்ணு. மெதுவாக பேசுங்க சாமி. இது வரைக்கும் 56 படத்தில் நடிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு வருவேன்னா இந்த சின்ன பிள்ளைய பாடபுரத்தில் பொம்மை இருக்கும்ல, அது கரடி வேஷம் குரங்கு வேஷம் போட்டு நடிச்சிருப்பார். சொல்லுங்க மச்சான். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. 56 படத்தில் ஃபெயில் ஆகி இங்கே வந்திருக்கேன். ஆமாம். பாடத்துலையா? கவனிக்கிறான்டா சிங்கம் படத்தில். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் நன்றி சார். எனக்கு பொன்னாடை பத்திய குட்லாடம்பட்டி. குட்டுலாளம்பட்டி. அன்பு கிராமத்தார்களுக்கும் வெளியூர்லேருந்து வந்த உறவுகளுக்கும் எனக்கு நன்றி 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 நன்றி. உனக்கு நன்றியா? பொன்னாடை பத்தி நன்றி. அதான்டா குக்கர். அப்படியே திருப்பி அவனை எரிச்சிரு. அழகுமலை 18ஆம் படி பெரிய கருப்பும்